சீனாவின் $1.4 டிரில்லியன் ஏஐ திட்டம். அமெரிக்காவுடன் சண்டையிடாத புதுப்போர், மனித உருவ ரோபோக்கள், குவாண்டம் முதல் மூளை கம்ப்யூட்டர் வரை சீனாவின் உலக ஆதிக்கம். உலக அரசியல் என்றால் பலருக்கும் நினைவுக்கு வருவது போர், ராணுவம், குண்டுகள்தான். ஆனா இப்போ உலகத்தை ஆளப்போவது ஏஐ, ரோபோட்டிக்ஸ், குவாண்டம் தொழில்நுட்பம். அமெரிக்கா ராணுவ பலத்தை காட்டிக் கொண்டிருக்கும் போது சீனா அமைதியாக $1.4 டிரில்லியன் ஏஐ திட்டம் கொண்டு உலக அரசியலில் புதிய நகர்வு செய்திருக்கிறது. ஒரு குண்டு கூட வீசாமல் அமெரிக்காவை தடுக்க சீனா திட்டமிடுகிறதா? மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரான் போரால் அமெரிக்கா பல பில்லியன் டாலர்களை செலவழித்து தனது ராணுவ பலத்தை காட்டிக் கொண்டிருக்கும் வேளையில் சீனா சத்தமில்லாமல் தனது 15வது ஐந்தாண்டு திட்டத்தை 141 பக்க ஆவணமாக வெளியிட்டு உலக அரசியல் சதுரங்கத்தில் புதிய காய்களை நகர்த்தியுள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நீண்டகால திட்டமிடல் அணுகுமுறையின் ஒரு பகுதியாக வெளிவந்துள்ள இந்த ஆவணம் மேட் இன் சீனா 2025 மற்றும் ஏஐ மேம்பாட்டு திட்டம் போன்ற முந்தைய மூலோபாயங்களை ஒரு படி மேலே கொண்டு செல்கிறது. இது வழக்கமான பொருளாதார ஆவணம் அல்ல, அமெரிக்கா சண்டையிடாத ஒரு புதுமையான போருக்கான சீனாவின் உத்தி என வல்லுநர்கள் கருதுகின்றனர். இந்த விரிவான திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவுக்கு ஏஐ அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் நாட்டின் பெரும்பகுதி பொருளாதாரத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை முழுமையாக ஒருங்கிணைக்க சீனா இலக்கு நிர்ணயித்துள்ளது. இது வெறும் தொழிற்சாலைகளை தானியங்குமயமாக்குவதற்கு அப்பாற்பட்டது. ஸ்மார்ட் நகரங்கள், கண்காணிப்பு அமைப்புகள், சுகாதார சேவைகள் மற்றும் விவசாயம் என அனைத்து துறைகளிலும் ஏஐஐ ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக மனித உருவ ரோபோக்களின் உற்பத்தியை அடுத்த 5 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரிக்கவும், விண்வெளி பூமி குவாண்டம் தொடர்பு, அணுசக்தி இணைவு ஆய்வு, மனித மூளைகணினி நேரடி தொடர்பு போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்யவும் ஆராய்ச்சி செய்யவும் சீனா தீவிரமாக திட்டமிட்டுள்ளது. இந்த தொழில்நுட்பங்கள் பொருளாதார வளர்ச்சியை தாண்டி எதிர்கால இராணுவ திறன்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அடித்தளமாக அமையும் என வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த ஆவணத்தின்படி ஏஐ தொடர்பான தொழில்கள் மட்டும் சுமார் $1.4 டிரில்லியன் மதிப்பை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அந்த நாட்டின் நீண்டகால பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப பலத்தை உறுதிப்படுத்தும் ஒரு திட்டமாகும். போக்குவரத்து முதல் சேவை துறைகள் வரை அனைத்து பகுதிகளிலும் இந்த நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைத்து ஒட்டுமொத்த தொழில்நுட்ப வளர்ச்சியையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர இந்த தேசம் முனைப்பு காட்டுகிறது. இந்த முழுமையான அணுகுமுறை ஹோலிஸ்டிக் அப்ரோச் வெறும் உள்நாட்டு திறன்களை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உலகளாவிய தொழில்நுட்ப தரநிலைகளை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுக்க அந்நாட்டிற்கு உதவும் என சர்வதேச நிபுணர்கள் கருதுகின்றனர். இது உலகளாவிய விநியோகச் சங்கிலிகள் மற்றும் எதிர்கால தொழில்நுட்ப கட்டமைப்பின் மீதான சீனாவின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தும். அத்துடன் மின்சார வாகனங்கள், காற்றாலைகள் மற்றும் அதிநவீன ராணுவ உபகரணங்களுக்கு அத்தியாவசியமான ரேர் எர்த் மெட்டல்ஸ் எனப்படும் அரிய மண் உலோகங்கள் மீதான தனது முழு கட்டுப்பாட்டை மேலும் இறுக்கிக் கொள்ள இந்த அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. உலக அரிய மண் விநியோகத்தில் சுமார் 60 விழுக்காடு இந்நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ளது. மேலும் அவற்றின் சுத்திகரிப்பு மற்றும் செயலாக்கத்தில் அதுவே கிட்டத்தட்ட ஏகபோக உரிமையை கொண்டுள்ளது. இது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் தொழில் மற்றும் பாதுகாப்பு துறைகளுக்கு ஒரு முக்கியமான விநியோகச் சங்கிலி பாதிப்பை ஏற்படுத்தும் திறன் கொண்டது. அமெரிக்கா கடந்த 2022இல் சிப்ஸ் மற்றும் சயின்ஸ் சட்டத்தின் கீழ் செமிகண்டக்டர் உற்பத்தியை வலுப்படுத்த $52.7 பில்லியன் மட்டுமே ஒதுக்கியுள்ளது. இது ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்ப துறைக்கான முதலீடாக இருந்தாலும் அந்த பெரும் நாட்டின் முழுமையான அணுகுமுறை மற்றும் அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்தும் நீண்டகால வியூகத்துடன் ஒப்பிடுகையில் மிகச் சிறிய அளவிலேயே உள்ளது. மேற்கத்திய தேசத்தின் அணுகுமுறை இந்நாட்டின் ஒட்டுமொத்த தேசிய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார வளர்ச்சி திட்டத்திற்கு ஈடான ஒரு பரந்த தொலைநோக்கு பார்வையை கொண்டிருக்கவில்லை என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பெய்ஜிங் ஆட்சியின் இந்த வியூகம் தலைவர் ஜி ஜின்பிங் தொலைநோக்கு பார்வையுடன் நாட்டின் எதிர்காலத்தை புதிய தொழில்நுட்ப ஆதிக்கத்தின் மூலம் வடிவமைக்க முயற்சிப்பதை படம்பிடுகிறது. இது பாரம்பரிய ராணுவ வலிமையின் மூலம் உலக ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயற்சிக்கும் இந்த நாட்டின் தற்போதைய வெளியுறவு கொள்கைகள் மற்றும் பாதுகாப்பு செலவினங்களுடன் ஒரு நேரடி முரண்பாடாக அமைகிறது. இந்த போட்டி வெறுமனே பொருளாதார அல்லது தொழில்நுட்ப ரீதியானது மட்டுமல்ல, அது அரசியல் அமைப்பு, ஆளுமை மாதிரிகள் மற்றும் உலகளாவிய நெறிமுறைகள் பற்றிய ஒரு போராட்டமாகும் என புவிசார் அரசியல் ஆராய்ச்சியாளர்கள் விவரிக்கின்றனர். அந்த நாட்டின் இந்த அமைதியான நகர்வுகளுக்கு எதிராக அந்த தேசம் தனது தொழில்நுட்ப முதலீடுகளை மிக வேகமாக அதிகரிக்க வேண்டும். மேலும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் தனியார் துறை ஈடுபாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்ற குரல்கள் வலுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லையெனில் இந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை குறித்து அமெரிக்க பொதுமக்கள் மத்தியில் கவலைகள் அதிகரிக்கக்கூடும். அந்நாட்டின் இந்த அபாரமான தொழில்நுட்ப பாய்ச்சல் உலகளாவிய பொருளாதார மற்றும் அரசியல் செல்வாக்கை பெருமளவில் உயர்த்தும் அதே வேளையில் அந்த வல்லரசு மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு புதிய மூலோபாய சவால்களை உருவாக்கும். இதில் விநியோகச் சங்கிலி பாதிப்புகள், தரவு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஆயுத அமைப்புகளின் வளர்ச்சி ஆகியவை அடங்கும். எதிர்கால அமெரிக்க தேர்தல்களில் இந்த வல்லரசின் தொழில்நுட்ப மேலாதிக்கத்தை எதிர்கொள்வது முக்கிய பேசுபொருளாக மாறி மேற்கத்திய தேசத்தின் தொழில்நுட்ப கொள்கைகளில் தீவிர மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு குண்டு கூட வீசாமல் அதன் இராணுவத்தை நேரடியாக மோதவிடாமல் புதிய தொழில்நுட்பங்களின் கட்டுப்பாட்டின் மூலம் உலக அரசியலில் அந்த நாட்டின் நிலையை தீர்மானிக்கும் சக்தியாக அந்நாடு உருவெடுக்கும் சாத்தியக்கூறுகள் வலுவாக உள்ளன. இது 21ஆம் நூற்றாண்டில் உலகளாவிய சக்தியின் தன்மையை முற்றிலும் மாற்றியமைக்கும் ஒரு அமைதியான புரட்சியாகும் என பாதுகாப்பு பகுப்பாய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஏஐ, ரேர் எர்த் மெட்டல்ஸ், ஃபியூச்சர் டெக்னாலஜி,
இவை எல்லாம் சேர்ந்து உலக அரசியலையே மாற்றப் போகிறதா? போர் இல்லாமல் உலக சக்தி மாறுமா அல்லது அமெரிக்கா இன்னும் முன்னிலை தக்க வைத்துக் கொள்ளுமா? இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.